500 ஆண்டுகளாக உலகையே சவாலாக வைத்திருக்கும் ஒரு மர்ம புத்தகம். இதில் எழுதப்பட்ட மொழியை உலகில் யாராலும் படிக்க முடியவில்லை. அது மனித அறிவை மீறும் ஒரு மர்மம். இந்த நூலில் 200க்கும் மேற்பட்ட பக்கங்கள் உள்ளன. அதில் அறியாத தாவரங்கள், அடையாளம் காண முடியாத நட்சத்திர வரைபடங்கள், மர்மமான சின்னங்கள் மற்றும் பச்சை நீர் குளங்களில் குளிக்கும் நிர்வாண பெண்களின் வரைபடங்கள் உள்ளன. இதுதான் வாய்னிச் மேனஸ்கிரிப்ட் மர்ம புத்தகம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1921ஆம் ஆண்டு லண்டன் அரிய நூல் விற்பனையாளர் டாக்டர் வில்ஃப்ரெட் எம் ஒய்னிச் அறிவியல் உலகை அதிர்ச்சிப்படுத்தும் என்று கூறிய ஒரு மர்மமான பண்டைய கையெழுத்து பிரதி சில பக்கங்களை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா முழுவதும் பயணம் செய்தார். அந்த புத்தகம் நடுத்தர கால கருங்கலையின் ரகசியங்கள் 20ஆம் நூற்றாண்டு அறிவியலை விட மிக முன்னேற்றமான கண்டுபிடிப்புகளை கொண்டிருந்தன. ஒய்னிச் கூறினார், நேரம் வந்தால் நான் உலகத்திற்கு நிரூபித்து காட்டுவேன். வாய்னிச் மேனஸ்கிரிப்ட் என அழைக்கப்படும் இந்த நூல் 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளில் அல்கெமிஸ்டுகள் உருவாக்கிய சாதாரண நடுத்தர கால கையெழுத்து நூல்களைப் போலவே தோற்றமளிக்கிறது. இந்த புத்தகத்தில் சுமார் 1,70,000க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் புத்தகத்தின் தடிமன் 3 சென்டிமீட்டரை குறைவாக உள்ளது. அதன் பக்கங்களில் தாவரங்கள் மற்றும் மூலிகைகளின் விரிவான ஓவியங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் வரைபடங்கள், மேலும் நிர்வாண பெண்கள் குளிப்பதை காட்டும் சிறு படங்களும் அடர்த்தியாக உள்ளன. ஆனால் ஒரு முக்கிய அம்சத்தில் வாய்னிச் கையெழுத்து சாதாரணம் என்பதை விட முற்றிலும் மாறுபடுகிறது. அது முழுவதும் தெரியாத, இதுவரை யாராலும் மர்மமான மொழியில் எழுதப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த கையெழுத்து எழுத்து முறை போல தோற்றமளிக்கும் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. இது குறியாக்கப்பட்ட உரையா, புதியதாக உருவாக்கப்பட்ட மொழியா, அல்லது ஒரு நுணுக்கமான நடுத்தர கால ஏமாற்று வேலையா என்று இதுவரை யாருக்கும் தெரியாமல் உள்ளது. பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற குறியீடு நிபுணர்கள் வாய்னிச் கைப்பிரதியின் இரகசிய குறியை தேடி வந்துள்ளனர். ஆனால் யாராலும் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உலகின் முன்னணி வாய்னிச் கைப்பிரதி நிபுணர் இதை குறியீட்டியலின் வரலாற்றில் தீர்க்கப்படாத முக்கிய பிரச்சனை என அழைக்கிறார். இந்த புரியாத கையெழுத்தில் மனிதனை உள்ளே இழுக்கும் ஏதோ ஒன்றுண்டு. மக்கள் நல்ல மர்ம கதைகளை விரும்புகிறார்கள். மேலும் எல்லா நல்ல மர்மங்கள் போல இதுவும் நீங்கள் போதுமான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ளலாம் என தோன்றுகிறது. ஒருவேளை நான் சிறிது நேரம் இந்த படங்களையும் இந்த எழுத்துக்களையும் பார்த்து கொண்டே இருந்தால் அது என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் என நினைக்க வைக்கிறது. அதுதான் மக்களை உண்மையாக ஈர்க்கிறது. 1912ஆம் ஆண்டு ரோம் அருகில் உள்ள ஃப்ராஸ்கட்டியில் உள்ள ஜெசுயிட் கல்லூரியிடமிருந்து வாங்கிய போது அரிய புத்தக விற்பனையாளர் வாய்னிச் அந்த மர்மமான கையெழுத்து பிரதியை தனது வசமாக கொண்டு வந்தார். 1969ஆம் ஆண்டு அந்த கையெழுத்து நூலை பாதுகாத்து வரும் ஏல் பல்கலைக்கழகத்தின் பெய்னேக்கிய அரிய புத்தகம் மற்றும் கையெழுத்து நூலகத்தின் பதிவுகளின்படி அந்த நூலில் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதம் இந்த மர்ம நூலின் ஆசிரியனாக 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரான்சிஸ்கன் துறவி ஆங்கிலேயரான ராஜர் பேக்கனை குறிப்பிடுகிறது. பேக்கனுக்கு மந்திரவாதத்துடன் நெருக்கமான தொடர்பு இருந்தது. மேலும் இரகசிய எழுதும் முறைகள் குறித்தும் அவர் எழுதியிருந்ததால் இந்த நூலை ராஜர் பேக்கனை எழுதியதாக நம்பிய வாய்னிச் இதை ராஜர் பேக்கன் குறிமுறை கையெழுத்து என அழைத்தார் என்கிறார் ஷா. பேக்கன் கோட்பாடு என அறியப்பட்ட இந்த விளக்கம் பல நூறு கோட்பாடுகளில் ஒன்றாகவே இருந்தது. ஆனால் 2011இல் அரிசோனா பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் ரேடியோ கார்பன் ஆய்வு மூலம் வாய்னிச் கையெழுத்து நூலில் பயன்படுத்தப்பட்ட கஞ்சுக்கிடாவை தோல் தாள்கள் 15ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தை சேர்ந்தவை என்று உறுதி செய்தனர். அது பேக்கனின் காலத்திற்கு பிறகு சுமார் 200 ஆண்டுகளாகும். மையம் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தெரிய வந்ததால் இந்த கையெழுத்து நூல் பழமையான ஓலை எழுதப்பட்ட முதல் கால தந்திர பொய்யாக்கம் அல்ல என்பது தெளிவாயிற்று. வாய்னிச் கையெழுத்து நூலின் முழு உரையும் பெய்னேக்கி நூலகம் கர்ட்டசியாக இணையத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்து நூலில் சுமார் 230க்கும் மேற்பட்ட பக்கங்கள் உள்ளன. சில பக்கங்கள் பல அடுக்குகளாக விரித்து பார்க்கக்கூடியவை ஆகும். இந்த கையெழுத்து பிரதியின் உடல் அளவு ஒரு பேப்பர் பேக் நாவலின் அளவுக்கு சமம். அதன் மொழி படிக்க முடியாததாக இருந்தாலும் வாய்னிச் கையெழுத்து நூல் இயற்கை உலகை பற்றிய அறிவை ஒரு தொகுப்பாகவே தோன்றுகிறது. இதில் உள்ளடக்க அட்டவணை கிடையாது. ஆனால் கையெழுத்து நூலில் முழுவதும் காணப்படும் மர்மமான படங்கள் குறைந்தது 6 அத்தியாயங்கள் அல்லது அறிவியல் பிரிவுகள் இருப்பதை முன்வைக்கிறது. தாவரவியல் பகுதி இது கையெழுத்து நூலின் பாதியை நியர்லி நிரப்புகிறது. இதில் தாவரங்களின் விரிவான வரைகடங்கள் சிலவற்றை உண்மைக்கு நெருக்கமானவை, சிலவற்றை கற்பனை செறிவானவை. ஜோதிட அல்லது பிரபஞ்சவியல் பகுதி இதில் சூரியன், முனா மற்றும் நட்சத்திரங்களின் சிக்கலான வரைபடங்கள் உள்ளன. ஆனால் எவ்வித நட்சத்திர குழங்களும் அடையாளம் காணப்படவில்லை. ஜோடியாக் பகுதி இது 15ஆம் நூற்றாண்டின் பிற்கான நூல்களை ஒத்ததாக இருந்தாலும் அதில் ராசிகளின் வரிசை சில நேரங்களில் மாறுபடுகிறது. உயிரியல் பகுதி என்றால்
சிகிச்சை குளியல்கள் குறித்து ஆய்ந்து. இந்த பகுதியில் உள்ள படங்கள் மனித உறுப்புகளைப் போல காட்டப்படுகிறது. அவற்றின்குள் நிர்வாண பெண்கள் பச்சை நீர் குளங்களில் குளிப்பதைக் காட்டும் சிறு படங்களும் அடர்த்தியாக உள்ளன. அல்லது அவை இயற்கையான சூடு நீரூற்றுகளாக கூட இருக்கலாம். அவற்றுக்கு குணப்படுத்தும் திறன் இருப்பதாக நம்பப்பட்டது. இறுதியாக சமையல் குறிப்புகள் பகுதி உண்மையில் சமையல் குறிப்புகளை கொண்டிருக்கக்கூடாது. இது சுமார் 300 குறுகிய பத்திகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றின் பக்கமும் ஒரு நட்சத்திர வடிவ சின்னம் இருக்கிறது. உரையை படிக்க முடியாததால் இதை சில நேரங்களில் நட்சத்திர பகுதி என்றும் அழைக்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டிலேயே வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் ஒரு குறியாக்கப்பட்ட உரை என்று மக்கள் நினைத்தனர். 16ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் பிராக் நகரைச் சேர்ந்த கேர்ஜியஸ் பாஷியஸ் இந்த கருவேலை வைத்திருந்தார். ஆனால் அதன் அபூர்வமான அறிய முடியாத எழுத்துக்களை அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. பார்ஸ்கியஸ் தனது காலத்தின் சிறந்த குறிமொழி நிபுணரான எகிப்திய ஹையராக்லிஃப்களை மொழிபெயர்த்ததாக கூறப்பட்ட அதனாசியஸ் கிர்ச்சருக்கு இதன் பிரதிகளை அனுப்பினார். என் நூலகத்தில் ஒரு காலமாக பயனின்றி இடத்தை பிடித்திருந்த ஸ்பிங்ஸின் புடிர் போன்ற அறியப்படாத எழுத்துக்களில் எழுதப்பட்ட ஒரு மர்மமான உரை இருந்தது. அதை எகிப்தின் ஓடிபஸ் என பொருள்படும் உங்களைச் சேர்ந்தவரிடம் அனுப்பி தீர்க்க வைப்பது பொருத்தமற்றதாக இருக்காது என நினைத்தேன் என பார்ஸ்கியஸ் எழுதியுள்ளார். மத்திய காலத்தில் குறியிடப்பட்ட கடிதங்களும் கருவேலைகளும் பொதுவானவை, குறிப்பாக இரகசிய தகவல்களை பாதுகாக்க முயன்ற தூதர்களிடையே. ஆனால் பெரும்பாலான மத்தியகால குறிமுறைகள் எளிய மாற்றீட்டு சைஃபர்களை பயன்படுத்தி உடைக்கக்கூடிய எளிமையானவை என ஷா குறிப்பிடுகிறார். சில ரசவாத கையெழுத்துகள் கூட குறியீட்டில் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றில் முழு கையெழுத்துகளையும் குறியீடு இருக்கவில்லை, தனிப்பட்ட சொற்கள் அல்லது வாசகங்களையே என்று ஷா சொல்கிறார். அதனால் பெரிய அளவில் குறியீட்டாக்கம் கிடையாது. மேலும் அவ்வாறான குறியீடுகள் பெரும்பாலும் உடைக்க மிகவும் எளிதானவை, ஏனெனில் அவை தகவலை பார்க்கும் மற்றும் திருடும் கண்களை தடுக்க உருவாக்கப்பட்டவை. வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் ஒரு குறியீட்டு பொட்டியெனில் அது பழமையான அல்லது நவீன காலத்தில் இருந்த எதையும் விட அதிக சிக்கலானது. ஒரு எளிய மாற்றுக் குறியீடு சாத்தியமே இல்லை. அந்த எழுத்து முறையில் உண்மையான எழுத்துமுறை போல எழுத்துகளும் சொற்களும் உள்ளன போன்றே தோன்றுகிறது. ஆனால் அதில் எத்தனை தனிப்பட்ட எழுத்துகள் அல்லது சின்னங்கள் உள்ளன என்பது பற்றி ஆய்வாளர்கள் கூட ஒருமித்த கருத்துக்கு வரவில்லை. 34 முதல் 70 வரை பல்வேறு கூற்றுகள் உள்ளன. வாய்னிச் மேனுஸ்கிரிப்டை உடைக்க முயன்ற முதல் நவீன குறியீட்டியலாளர்களில் ஒருவராக இருந்தவர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் லத்தீன் மற்றும் தத்துவ பேராசிரியரான வில்லியம் நியூபோல்ட். 1900களின் தொடக்கத்தில் கையால் இங்கில் வரையப்பட்ட அந்த எழுத்துருவை புரிந்து கொள்ள அவர் தன் வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளை நுண்ணோக்கி முன்கழித்தார். நியூபோல்டின் தீர்வு அது ஒரு வகையான நுண்ணோக்கி குறுக்கெழுத்து என்றதே என்று ஷா கூறுகிறார். ஒவ்வொரு வாய்னிச்சு எழுத்தையும் நுண்ணோக்கி மூலம் பார்த்தால் அதன் சுற்றிலும் சிறிய கிரேக்கு குறுக்கெழுத்து எழுதப்பட்டிருப்பதாக அவர் நம்பினார். நியூபோல்ட் இறந்த பின் இந்த கோட்பாடு விரைவாக மறுக்கப்பட்டது. ஏனெனில் அவரின் கூற்றுப்படி அதை எழுதிய ராஜர் பேகன் 1230ஆம் ஆண்டிலேயே நுண்ணோக்கியை கண்டுபிடித்திருக்க வேண்டியிருக்கும் என்பதால் இது கட்டுக்கதை மட்டுமே என்ற பேச்சு எழுந்தது. மற்றொரு பிரபலமான கோட்பாடு வாய்னிச் மேனுஸ்கிரிப்டின் உரை குறியீடு அல்ல, முற்றிலும் புதிய ஒரு மொழி என்பதுதான். புள்ளிவிவர ரீதியாக பார்த்தால் வாய்னிச் மேனுஸ்கிரிப்டில் உள்ள சொற்களின் விநியோகம் ஒரு இயல்பான மொழியின் சொல் விநியோகத்தைப் போலவே உள்ளது. இது சின்னங்களின் சீரற்ற வரிசை அல்ல. மூலிகை பகுதியில் மட்டும் தோன்றும் சில சொற்கள் ஜோதிட பகுதியில் இல்லை. இப்படி பல தொகுதி சார்ந்த சொல் கூட்டங்களும் உள்ளன. 1940களில் வில்லியம் மற்றும் எலிசபெத் ஃப்ரீட்மன் இருவரும் தங்கள் காலத்தின் முன்னணி குறியீடு பகுப்பாய்வாளர்களாக இருந்தனர். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானின் கோட் பர்பிள் குறியீட்டை புரிந்து கொண்டதற்கும் அவர்கள்தான் காரணம். பல பத்தாண்டுகளாக வாய்னிச் மேனுஸ்கிரிப்டை ஆய்வு செய்த பின் ஆரம்பகால கணினி பகுப்பாய்வுகளை கூட பயன்படுத்தி அது உருவாக்கப்பட்ட மொழி என ஃப்ரீட்மேன் தம்பதிகள் நம்பினர். ஷா கூறுவதாவது, 17ஆம் நூற்றாண்டில் யூரோப்பாவில் உருவாக்கப்பட்ட மொழிகள் என்ற ஒரு அலை ஓட்டம் ஏற்பட்டது என்பது உண்மை. ஆனால் வாய்னிச் காலத்தை 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தை சேர்ந்ததாக கணித்துள்ளதால் ஃப்ரீட்மேன்களின் கருத்து மிக குறைந்த வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக வாய்னிச் மேனுஸ்கிரிப்டை சுற்றி கடும் ஆர்வம் நிலவியிருந்தாலும் அதன் பொருள் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. பழையதும் புதியதும் என பல மொழிகளில் இதை தாங்கள் மொழிபெயர்த்து விட்டோம் என பல அறிஞர்களும் ஆர்வலர்களும் கூறியிருந்தாலும் அவை அனைத்தும் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளன. வாய்னிச் நிபுணரான ரெனே சான்பர்கன் கூறுவதாவது, நீங்கள் இப்போது கைப்பிரதி தீர்க்கப்பட்டது என்று கேட்டிருந்தாலோ படித்திருந்தாலோ நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் உரை இன்னும் தீர்க்கப்படவில்லை. வாய்னிச் மேனுஸ்கிரிப்டை மொழிபெயர்ப்பதில் தொடர்ந்து தோல்வி ஏற்படுவதற்கான ஒரு காரணம் மொழிபெயர்க்க எதுவுமில்லை என்பதுதான். அந்த உரை ஒரு நடுத்தரகால ஏமாற்று முயற்சியாக இருக்கலாம். கடந்த காலத்தினரும் இன்றிருப்பது போலவே மக்களை ஏமாற்றுவதில் ஆர்வம் கொண்டவர்களே என்கிறார் ஷா. பிரிட்டிஷ் நூலகத்தில் உள்ள த சப்டிலிட்டி ஆஃப் விச்சஸ் என்னும் 17ஆம் நூற்றாண்டு குறியீட்டு உரை அதன் குறியீடு உடைக்கப்பட்ட போது ஒரு அகராதியிலிருந்து எடுத்த சீரற்ற லத்தீன் சொற்களாக மட்டுமே இருப்பது தெளிவடைந்தது.
மர்மம் என்ற கருத்தை பயன்படுத்தி ஏதாவது விற்பனை செய்ய முயற்சிக்கும் ஒரு வகையான நாடக ரகசியம் இதில் உள்ளது என்கிறார் ஷா. இன்றைய கையெழுத்து பகுப்பாய்வு வாய்னிச் மேனுஸ்கிரிப்டில் 5 வேறுபட்ட எழுத்தாளர்கள் வேலை செய்திருப்பதை காட்டுகிறது. ஒருவேளை அவர்கள் ஒன்றிணைந்து தாங்களே உருவாக்கிய ஒரு ரகசிய மொழியில் பூட்டப்பட்ட போலி தொகுப்பை உருவாக்கியிருக்கலாம். அல்லது சில வாய்னிச் ஆர்வலர்கள் நம்புவது போல இது பூமிக்கான ஒரு அந்நிய வழிகாட்டி புத்தகமாக ஏலியன் விட்டுச் சென்றதாகவும் இருக்கலாம். இது யாரோ புகழ்பெற்ற ஒருவருடன் தொடர்புடைய ஒரு அற்புதமான குறியீடாக இருந்தால் நன்றாக இருக்கும். அல்லது நூற்றாண்டுகளுக்கு முன்னே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான செயற்கை மொழியாக இருந்தாலும் அருமை என்று ஷா கூறுகிறார். தற்போது வாய்னிச் கையெழுத்து பிரதி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்தில் உள்ள பெனிகே அரிய புத்தகம் மற்றும் கையெழுத்து நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது பார்வையாளர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் இதன் மர்மத்தால் கவர்ந்திருக்கிறது. பல நூற்றாண்டுகள் ஆய்வு மற்றும் அனுமானங்கள் இருந்தாலும் வாய்னிச் கையெழுத்து பிரதி இன்னும் ஒரு புதிராகவே இருக்கிறது. வாய்னிச் கையெழுத்து பிரதி அதன் ரகசிய உலகில் தொடர்ந்து பயணம் செய்கிறது. இது அடுத்த தலைமுறைகளுக்கும் ஆச்சரியத்தை நிச்சயமளிக்கும். மேலும் இது போன்ற மர்மமான கதைகளை தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.